வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் 95 திட்டத்தின் பென்ஷன் பயனாளிக்கு ஒரு குட் நியூஸ். 8000 ரூபாய் மாதம் ப்ளஸ் டிஏ ஹைக் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து மாதாந்திர பென்ஷனாக ரூ 8000 வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ அமௌண்ட்டும் உயர்த்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப், அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் 95, அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி இபிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுக்கு மேலே சர்வீஸ் அடிப்படையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அவங்களோட 58வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக 10 ஆண்டு சர்வீஸ் செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து ரூ 2000 வந்து மாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பென்ஷன் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்த்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7500 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ, அதாவது டியர்னஸ் அலவன்ஸுங்கிற டிஏ அமௌண்ட்டும் வந்து உயர்த்தி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க பென்ஷன் தொகை உயர்த்தியதுனால. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேலன்ஸ் கண்டினியூஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட்டில் வரும் மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.